ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். முப்பத்தி 1/7/2025 விஷுவ வஷு வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. அதிகாலை 3:59 பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. இன்றைய நாள் முழுவதுமே சித்திரை நட்சத்திரம்தான். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யம கண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத சின்னங்களை மதித்து நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மணிகண்ட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். உங்களுடைய நட்புகள் மூலமாக நன்மைகள் பெருகக்கூடிய, அதாவது அருமை சிநேகிதத்தின் மூலமாக ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல் கந்தும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ ருத்ரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க லலிதாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய அதிரடி செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய, பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்த தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய அழுத்தமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க வள்ளியம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். குடும்பாதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்தந்த வயசுக்கு தகுந்த நலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அரசாங்க பதவி அல்லது அதிகார பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கற்பகாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும். நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிப்படையான வாழ்க்கைக்கு படிப்படியாக முயற்சிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் நீங்கும். எட்டா கனி கிடைக்கக்கூடிய ஏற்றமான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வடபழனி ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகளால் நன்மைகள் பெருகும். ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு இல்லாத வாழ்க்கைக்கு அன்பு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கும். ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவி கூட்டை களைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BP. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். மர்ம நோய் விலகக்கூடிய நாளாகவும் கர்ம வினைகள் அகலக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே சின்ன திரை கலைஞர்களுக்கு வண்ணத்திரை வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.